புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகல் விளக்கு பகுதி 14 தொடர்கிறது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கு தெரியும் என்று இதமாக சொன்னான். தெரியுமா? எப்படி? விழிவிரித்தாள் பூர்ணிமா. எப்படியோ தெரியும். அதை தெரிந்துக்கிட்டு என்ன செய்ய போகிற? அதட்டல் போல கேட்டான். இல்லை, என் மனசுக்குள்ளே இருந்ததை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மென்று விழுங்கினாள் அவள். உன் மனசுத்தான் வந்து சொல்லுச்சு, போதுமா? கண் சிமிட்டி சிரித்தான் அவன். கண்ணடிக்கிறீங்களே? இமை கொட்டினாள். ஆமாம், அதுக்கு இப்போ என்ன? சட்டையின் கைப்பகுதியை அவன் மடித்துவிட ரவுடி என்று மனதுக்குள் செல்லமாக கொஞ்சினாள். சடசடவென மழை தூறியது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மழை வலுத்தது. பூர்ணிமாவின் விழிகளில் பயம் வந்தது. வீட்டுக்கு போகணுமா? அவளது மனம் அறிந்தவனாக வினவினான் ரகுவரன். குழந்தை போல தலையசைத்தாள் பூர்ணிமா. அவளின் தலையசைவு வசீகரித்தில் தன் வயமிழந்து அவளை முத்தமிட மோகித்தான் அவன். கொட்டும் மழையும் காரின் தனிமையும் மனதுக்கு பிடித்தவளின் அருகாமையும் அவனுக்குள் கிளர்ச்சியை தோற்றுவித்தன. அவளை தொட்டுவிட துடித்த கரங்களை கட்டுப்படுத்தி கொண்டு காரை கிளப்பிவிட்டான். இது கூடாது. அவன் மனதில் உறுதி பிறந்தது. அவள் மலரை போன்றவள். பார்க்கும் பார்வையை கூட தாங்க முடியாத அனிச்ச மலர். அவன் மீதுள்ள காதலினால் நம்பி அவன் காரில் ஏறியிருக்கிறாள். அந்த நம்பிக்கையை அவன் சிதைத்துவிடக்கூடாது. அவர்களின் வீடுகள் இருக்கும் தெருவை நெருங்கும்போது மழை நின்றுவிட்டது. அடுத்த தெருவிலேயே காரை நிறுத்திவிட்டான் ரகுவரன். அவள் சொல்லாமலேயே அவளது மனமறிந்து முதல் தெருவிலேயே அவன் காரை நிறுத்திவிட்டதில் நன்றியுடன் அவனை பார்த்த பூர்ணிமா தேங்க்ஸ் என்றாள். அவன் முகம் கடுகடுத்தது. என்ன தவறு செய்தோம் என்று புரியாமல் அவள் திகைத்தாள். என்னாச்சு என்று மலங்க விழித்தாள். கைக்கு வாய் தேங்க்ஸ் சொல்றதில்லை, முறைத்தான் ரகுவரன். இவ்வளவுதானா? நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். முகம் மலர்ந்தாள் பூர்ணிமா. அவனது கோபத்தை தாங்க மாட்டாமல் அவள் திகைத்து விழித்ததில் கோபம் குறைந்தவன், இனிமே இதுபோல் மூணாம் மனுஷங்க கிட்ட பேசுகிற மாதிரி தேங்க்ஸ் சொல்லக்கூடாது என்று கண்டித்தான். தப்புதான் சாமி, கன்னத்தில் போட்டுக்கிறேன். பூர்ணிமா தன் கன்னங்களில் நிஜமாகவே கைகளால் தட்டியதில் அவன் முகத்தில் கடுமை மறைந்து சிரிப்பு பரவியது. தாஜா பண்ணுறதில் கெட்டிக்காரிதான் என்று சிரித்தான். நீங்கள் தாஜா பண்ண வைக்கிறதில் கெட்டிக்காரராக இருக்கிறீங்க. குறைபட்டு கொள்வது போல அவளும் உருவளித்தாள். சிரிக்கும்போது விழிகளும் சிரிக்க சிரிக்க அவளது அழகில் சிரிப்பை நிறுத்திவிட்டு அவளையே அவன் பார்க்க முகம் சிவந்து விரல்களை பார்த்தாள். சிரிக்கும்போது நீ ரொம்பவும் அழகா இருக்கே பூரணி. அவளது பெயரை சுருக்கி பூர்ணி என அவன் அழைத்ததில் சொக்கி போனாள் பூர்ணிமா. அவளது வீட்டினரும் அவள் பெயரை சுருக்கி அழைப்பதுண்டு. அப்போதெல்லாம் தோன்றாத ஒரு சந்தோஷம் இப்போது அவளுக்குள் உண்டானது. மற்ற நேரங்களில் நான் அழகா இல்லைன்னு சொல்லி காட்டுறீங்களா? வம்புக்கு இழுத்தாள். பாருடா, ஊமை போல வேஷம் போட்டியா இந்த தாக்குற? உல்லாசமாக அவன் கண் சிமிட்டினான். எதுக்கெடுத்தாலும் கண்ணடிப்பீங்களா? காரை விட்டு இறங்கினாள் பூர்ணிமா. நாளைக்கு வருவதானே? எதிர்பார்ப்புடன் கேட்டான் ரகுவரன். வரலைன்னா என் ஸ்கூட்டியை வச்சுக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கீங்களா? தலையை ஒரு புறமாக சரித்து அவனை உரிமையுடன் பார்த்தபடி அவனை போலவே புருவங்களை உயர்த்தி இறக்கினாள் பூர்ணிமா. ஏய், இது நீதானா? வியந்து போனான் அவன். நானே தான் சார், என்னை நல்லா பாருங்க. அவள் சொன்னதுதான் சாக்கென்று அவளை கடித்து தின்று விடுவதை போல் அவன் பார்த்து வைக்க, இப்படி பார்க்க சொல்லலை என்று வெட்கத்துடன் உதட்டை கடித்தாள் பூர்ணிமா. நீதானே பார்க்க சொன்ன? அவன் நியாயம் கேட்டான். ஐயா சாமி, ஆளை விடுங்க, நான் அடையாளம் பார்த்துக்க சொன்னேன். பூர்ணிமா உதட்டை சொலித்தாள். ஆக உன்னை அடையாளம் பார்த்துக்கத்தான் என் நினைப்பில் வச்சுக்கணும்னு சொல்கிற. அவன் குரல் மாறிவிட்டது. பூர்ணிமா பதறி போனாள். அவனது குரல் மாறுபாட்டை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் விளையாட்டுக்குத்தான் சொன்னேன். இதில் என்ன விளையாட்டு
என் ஸ்கூட்டியை எடுக்க வர்றப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாதீங்க, அடையாளம் பார்த்துக்குங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நீ என்னை சரியாக புரிஞ்சுக்கலை ரகு. அவளது தளதளப்பான அழைப்பில் அவன் பேசுவதை நிறுத்திவிட்டு இமைக்காமல் அவளையே பார்த்தான். மிரட்சியுடன் அவள் விழித்ததில் மென்மையானவன், இனிமே இதுபோல பேசாதே என்றான். குழந்தையாக அவள் தலையை ஆட்டினாள். போயிட்டு வா பூர்ணிமா. நீ என்னை நினைவில் வைத்துக்கிறியோ இல்லையோ, நான் உன்னை என் நினைப்பில் இறுக்கி பிடிச்சு வச்சிருப்பேன். மறக்க மாட்டேன். என் காதல் உன்னை துன்பப்படுத்தாது, தொந்தரவு தராது. ஆனால் எங்கேயும் எப்போதும் உன்னை காதலிக்கும், உன்னை மட்டும் காதலிக்கும். அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு வார்த்தையையும் நிறுத்தி நிதானித்து மந்திரம் போல சொன்னான் அவன். பிரமித்து போய் நின்றிருந்தாள் பூர்ணிமா. அன்றிரவு முழுவதும் தூங்காமல் கொட்ட கொட்ட விழித்திருந்தாள் பூர்ணிமா. அவளது பிரமிப்பு அகலவே இல்லை. இதை போன்ற காதலை பெற என்ன தவம் செய்தாள் என்று மலைப்பாக இருந்தது. மாலையில் வீடு வந்த விஸ்வநாதன் மகளிடம் ஸ்கூட்டியை எந்த மெக்கானிக் ஷாப்பில் விட்டாள் என்று கேள்வி கேட்டபோதுதான் பதில் சொல்ல முடியாமல் தவித்து போனாள். ஸ்கூட்டர் ரிப்பேர், மெக்கானிக் செட்டில் விட்டிருக்கிறேன் என்று அவள் சொன்னதை பாகிரதி கேட்டுக்கொண்டாள். விஸ்வநாதன் கேட்டுக்கொள்ளவில்லை. எந்த கேள்வியை அவள் கேட்டு விடுவாரோ என்று அவள் பயந்து நடுங்கினாலோ அந்த கேள்வியை அவர் கேட்டார். எந்த மெக்கானிக் செட்? பூர்ணிமாவுக்கு உதறல் எடுத்தது. என்ன நடக்கப் போகிறதோ என்று திகிலாக இருந்தது. உதடு உலர்ந்தது, தொண்டை வறண்டது, நாக்கு புரளாமல் மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. விழிகள் நிலைக்குத்த மயக்கம் வருவதை போல இருந்தது. ரகுவரனின் ஆரோ மெக்கானிக் செட்டை சொல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மெக்கானிக் செட்டை சொல்லிவிடலாம் தான். அது பொய்யாக இருக்கும். பூர்ணிமா பொய் சொல்ல மாட்டாள். வருவது வரட்டும் என்று தைரியத்தை ஒன்று திரட்டி அவள் பதில் சொல்ல வாய் திறந்தபோது விஸ்வநாதனின் செல்போன் ஒலித்தது. தசரதன் பேசுகிறான். அவர் அவசரமாக செல்போனை காதுக்கு கொடுத்தபடி ஹாலுக்கு போனார். தப்பித்து விட்ட நிம்மதியுடன் பூர்ணிமா நழுவி மாடிக்கு போனாள். இரவு உணவுக்கு கீழே வந்தபோது விஸ்வநாதன் இல்லை. ஆனந்தி பரிமாற பூபாலன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். என்னவோ தானே சமைத்து கணவனுக்கு பரிமாறுவதைப் போல வக்கனையாக சமையல் வகைகளை சொல்லி பரிமாறி கொண்டிருந்த மருமகளை முறைத்தபடி வாய்க்குள் அவளை திட்டிக்கொண்டே ஆசாவுக்கு ஊட்டி கொண்டிருந்த பாகிரதி மகளை கண்டதும் தட்டை போட்டாள். அப்போ எங்கேம்மா? தயக்கத்துடன் கேட்டாள் பூர்ணிமா. தசரத மகாராஜா கிட்ட இருந்து அழைப்பு வந்துருச்சுல்ல, தம்பி கூப்பிட்டா குடும்பத்தை பற்றி நினைப்பு இருக்குமோ? அவன் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்லிட்டு ராக்கோலிக்கு உறப்ப வீடு வந்து சேர்வார். நான் கண்முழிச்சு கதவை திறந்து விட்டு பரிமாறணும். ஒவ்வொருத்தருக்கும் எப்படியாப்பட்ட புருஷன் வைக்கிறான், எனக்கும் வைச்சிருக்கே. ஆனந்தியை பொறாமையுடன் பார்த்தபடி பொறுமினாள் பாகிரதி. அது தெரியாமல் ஆனந்தி வெள்ளையாய் சிரித்தாள். பாகிரதிக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. நீங்கள் ஏன் கண்முழிக்கணும்? மாமா வர்ற வரைக்கும் நான் கண்முழிக்கிறேன் அத்தை. பாவம் நீங்கள் ஏர்லி மார்னிங்கிலிருந்து மிட் நைட் வரைக்கும் உழைச்சி ஓடா தேய்றீங்க. நைட்டாவது நிம்மதியாக தூங்குங்க. ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா தான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன் அத்தே. தானாக முன்வந்த மருமகளின் பொறுப்புணர்ச்சியில் பாகிரதியின் மனதில் இருந்த கோபமும் பொறாமையும் ஓடிவிட்டன. உனக்கு எதுக்குமா சிரமம்? அந்த மனுஷன் 1000 மனநாட்டியம் சொல்லுவார். உன்னால் அவருக்கு பதில் சொல்ல முடியாது. நானே பார்த்துக்கிறேன், நீ தூங்கப்போ என்று சொல்லிவிட்டாள். பூர்ணிமாவின் மனதிருந்த பயம் அகன்றது. தசரதன் சித்தப்பாவின் குடும்ப பஞ்சாயத்து அத்தனை எளிதாக தீராது. 2-3 சிட்டிங் அமர்ந்து கவுன்சிலிங் கொடுத்தாக வேண்டும். தொடர் ஓட்டம் போல தொடரும் பஞ்சாயத்தில் பூர்ணிமா தான் ஸ்கூட்டியை எந்த மெக்கானிக் செட்டில் விட்டாள் என்ற கேள்வி பின்னுக்கு தள்ளப்பட்டு மறந்தும் போய்விடும். ஐயா, தசரதன் சித்தப்பா வாழ்க, அவரது குடும்ப பஞ்சாயத்து வாழ்வாங்கு வாழ்க. பூர்ணிமாவின் மனம் குதூகலித்தது. பாகிரதிக்கு மட்டும் இது தெரிந்தால் கரண்டியால் மகளின் தலையில் மொத்தியிருப்பாள். தசரதனின் மீது அவளுக்கிருக்கும் காண்டு கொஞ்சம் நஞ்சமானதல்ல. விஸ்வநாதனின் 4 விட்ட சித்தப்பாவின் மகன் என்ற உறவு முறையை கொண்டவன் தசரதன். பூபாலனை விட 7 வயது மூத்தவன். அண்ணா அண்ணா என்று விஸ்வநாதனின் மீது உயிராக இருப்பான். விஸ்வநாதனுக்கு தம்பி முறை வேண்டும் என்ற உறவு முறை. வரைபடத்தை வரைந்து பக்கத்து கிராமத்து பண்ணையார் வீட்டில் சம்பந்தம் செய்து விட்டார் தசரதனின் தந்தை. மாப்பிள்ளைக்கு சென்னையில் வேலை என்பதில் மயங்கி போன பண்ணையார் பெண்ணை கொடுத்து விட்டார். திருமணம் முடிந்து பெண்ணை சென்னையில் குடித்தனம் வைக்க வந்தபோதுதான் தெரிந்தது தசரதன் கஸ்டம்ஸ் ஆபீஸில் தான் வேலை செய்கிறான், கஸ்டம்ஸ் ஆபீசராக வேலை செய்யவில்லை என்று. கொதித்து போன
பண்ணையார் பெண்ணை தன்னுடன் அழைத்து கொண்டு போய்விட்டார். பஞ்சாயத்து விஸ்வநாதனிடம் வந்து நின்றது. மாதக்கணக்கில் நீண்ட பஞ்சாயத்தின் முடிவில் விஸ்வநாதன் முக தாட்சண்யத்திற்காக பண்ணையார் தன் மகளை தசரதனுடன் வாழ்க்கை நடத்த அனுப்பி வைத்தார். அத்துடன் பிரச்சனை தீரவில்லை. அடைமலை நின்றாலும் செடிமலை நிற்காது என்ற கதையாக அவ்வப்போது தசரதன் வீட்டார் பொய் சொல்லி பெண் கேட்ட கதை சுட்டி காட்டப்படும். பிரச்சனை வெடிக்கும். தசரதனின் மனைவி பிறந்த வீட்டுக்கு பூனை போடுவாள். பண்ணையார் படை பரிபாலனத்தோடு கிளம்பி வந்து விடுவார். மாமனாரின் படையை எதிர்கொள்ளும் திராணியற்றவனாக தசரதன் விஸ்வநாதனுக்கு பூனை போடுவார். ஒன்றுவிட்ட தம்பியின் மீது இருக்கும் பாசத்தில் விஸ்வநாதனும் போட்டது போட்டபடி அனைத்து வேலைகளையும் ஏற கட்டிவிட்டு தம்பி வீட்டு பஞ்சாயத்திற்கு ஓடி விடுவார். இப்படி சொந்த குடும்பத்தை மறந்து தசரதனின் குடும்ப பிரச்சனையில் விஸ்வநாதன் உழல்வது பாகீரதிக்கு பிடிக்காது. மற்ற விஷயங்களில் எல்லாம் மனைவி சொல்லே மந்திரம் என்று இருக்கும் விஸ்வநாதன் தசரதனின் விஷயத்தில் மட்டும் மனைவியின் பேச்சை கேட்டு தள்ளி நிற்க மறுத்தார். இவன் குடும்ப பஞ்சாயத்தால் எங்களுக்குள்ளதான் ஒற்றுமை போகுது. பாகீரதி தலையை பிடிப்பாள். அந்த தசரதனையும் அவனது குடும்ப பஞ்சாயத்தையும் வாழ்க என்று பூர்ணிமா மனதுக்குள் வாழ்த்துவதை அறிந்துவிட்டால் பாகீரதி சும்மா விட்டு விடுவாளா? மனதுக்குள் லாலாலா பாடியபடி இரவு உடிப்பனை மொக்கிவிட்டு தூங்க போய்விட்டாள் பூர்ணிமா. தூக்கம் வராமல் விடியும் முறை புரண்டுவிட்டு விடிந்தவுடன் குளியலறைக்குள் புகுந்து 7 மணிக்கெல்லாம் காலேஜ் கிளம்ப தயாராகிவிட்டாள். அதுக்குள்ளே காலேஜ் கிளம்பிட்டியா? பாகீரதி மணியை பார்த்தபோதுதான் தனது வேகத்தை உணர்ந்து நாக்கை கடித்து கொண்டாள் பூர்ணிமா. சீக்கிரமாக விழிச்சிட்டேன்மா. குளிச்சு தயாராகிட்டா டென்ஷன் இல்லாமல் காலேஜுக்கு போகலாம் பாருங்க. பொய் சொல்லாமல் விளக்கம் சொன்னாள். அதுவும் சரிதான். ஸ்கூட்டிக்கே எடுக்க மெக்கானிக் ஷெட்டுக்கு வேற போயாகணுமில்ல. பணம் இருக்கா? ரிப்பேருக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்டு வச்சுக்கிட்டியா? மகளுக்காக தோசை வார்க்க ஆரம்பித்தாள் பாகீரதி. கேட்கலைம்மா. இப்போதும் உண்மையைத்தான் சொன்னாள் பூர்ணிமா. ரகுவரனிடம் ரிப்பேருக்கான பணம் எவ்வளவு என்று அவளால் கேட்க முடியுமா? நல்ல பொண்ணுமா நீ. இதையெல்லாம் கேட்டு வச்சுக்க வேணாமா? ஒன்றுக்கு இரண்டா அப்பா அண்ணன் ஆம்பளைங்க இந்த வீட்டில் இருந்து என்ன பிரயோசனம்? என் பொண்ணு ஸ்கூட்டி ரிப்பேர் ஆனால் தானா மெக்கானிக் செட்டில் விட்டு சரி பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. உன் அண்ணன் போலீஸ் ஆஃபீஸர்னு ஹோதா காட்டுவான். இன்னும் 1 மாதத்துக்கு உன் அப்பாவை கையில் பிடிக்க முடியாது. 24 மணி நேரமும் தம்பி வீட்டு பஞ்சாயத்து தான் அவர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். இதில் மகளை பற்றி நினைக்க அவருக்கு நேரம் இருக்கா? அப்படியே இருக்கட்டுமா, நீங்கள் கிளம்பி விட்டுறாதீங்க. மகளின் மனதில் ஓடிய எண்ணத்தை உணராமல் தன் போக்கில் புலம்பியபடி தோசைகளை தட்டில் வைத்து சட்னி சாம்பார் கிண்ணங்களை பக்கத்தில் வைத்துவிட்டு மகளின் மதிய உணவுக்காக பிரைட் ரைஸ் செய்ய ஆரம்பித்தாள் பாகீரதி. தாயின் கவனிப்பில் மனம் நெகிழ தோசைகளை சாப்பிட ஆரம்பித்தாள் பூர்ணிமா. ரகுவரனை பற்றிய இனிய நினைவுகளுடன் மிச்ச மீதி வைக்காமல் அவள் சாப்பிட்டு முடித்து விட்டதில் தன் வயிறே நிறைந்து விட்டதை போல திருப்தி கொண்டாள் பாகீரதி. மகளிடம் மதிய உணவு டப்பாவை நீட்டியவள், மெக்கானிக் செட்டுக்கு எப்படி போவ? உன் அண்ணன் இன்னும் கிளம்பலையேம்மா. உன் அப்பா கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாடியே தசரதன் வீட்டு பஞ்சாயத்தை பேச ஓடி போயிட்டாரே என்று கவலை கொண்டாள். டோன்ட் வர்ரிமா, ஆட்டோவில் போய்க்குவேன். அதற்கு மேலும் அங்கே நிற்காமல் சிட்டுக்குருவியை போல பறந்து விட்டாள் பூர்ணிமா. ஆட்டோ பிடித்திய தெருமுனைக்கு போனபோது ரகுவரனின் கார் அவளுக்காக காத்திருந்தது. அனிச்சையாக சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு காருக்குள் ஏறியவளின் மனதில் குற்ற உணர்வு வந்தது. இது கள்ளத்தனம் இல்லையா? ரகுவரனின் முகத்தை பார்த்ததும் அனைத்து மறந்துவிட்டது. அவன் அருகில் இருப்பதை நம்ப முடியாமல் கையை கிள்ளி பார்த்து கொண்டாள். வலித்தது. முகம் சுளித்தாள். சின்ன குழந்தை போல கையை கிள்ளிக்கிற? வியப்புடன் அவன் சிரித்தான். வெட்கத்துடன் அவள் பேசாமல் இருந்தாள். அடிக்கடி அவளை பார்த்தபடி காரை ஓட்டினான். ரோட்டை பார்த்து ஓட்டலாமே, வெட்கத்துடன் சொன்னாள் பூர்ணிமா. ஏன், உன்னை பார்க்கக்கூடாதா? ரகுவரன் இமை சிமிட்டியதில் தடுமாறி போனாள். அவனது அசாத்திய தைரியம் அவளை கவர்ந்தது. அவனது பேச்சு, மேனரிசம், எண்ணம் என்று அத்தனையும் ஒட்டுமொத்தமாக அவளை காந்தம் போல கவர்ந்திழுத்தன. பீச் ரோட்டில் சென்ற கார் வளைந்து திரும்பியது. ஏன் இங்கே திரும்புது? பதறினாள் பூர்ணிமா. அவளை ஆழமாக பார்த்தான் ரகுவரன். பூர்ணிமாவின் பதட்டத்தை அவன் விரும்பவில்லை என்பதில் உதட்டை கடித்தாள் பூர்ணிமா. அவளது கண்கள் கலங்கிவிட்டன. உன்னை நான் ஒன்றும் சுவாகா பண்ணிட மாட்டேன், கோபத்துடன் சொன்னான். கடற்கரையை பார்த்தான். காலை நேர வாக்கிங், ஜாக்கிங் என்று ஜன நடமாட்டம் அதிகமாக இருந்ததை சுட்டி காட்டினான். அங்கே பார், எத்தனை பேர் உன் பாதுகாப்புக்கு இருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்க. பூர்ணிமாவின் மனம் வலித்தது. அவன் அவளது பாதுகாவலன். அவனிடமிருந்து பூர்ணிமா பாதுகாப்பை
வேண்டுகிறாளா? உங்ககிட்ட இருந்து யாரும் என்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம் வெடுக்கென்று சொன்னாள். அவளையே பிரியத்துடன் பார்த்த ரகுவரனின் முகம் இலகியது. நிஜமாத்தான் சொல்றியா என்று கேட்டாள். எனக்கு பொய் சொல்ல தெரியாது. பூர்ணிமாவின் பதிலில் ரகுவரனின் பிரியம் அதிகரித்தது. என்னிடமிருந்து உன்னை பாதுகாக்கணும்னு உன் அப்பாவும் அண்ணனும் நினைப்பாங்களே, மிருதுவாகச் சொன்னான். பூர்ணிமாவின் முகம் வெளிரியது. அவளது கண்களில் கலக்கம் வந்தது. ரகுவரனின் புருவங்கள் முறிச்சிட்டன. கடலை வெறித்தவன் கார்கதவை திறந்து இறங்கினான். ஏன் பதட்டமானால் பூர்ணிமா? ரகுவரன் முகம் சொலித்தான். பூர்ணிமாவின் முகம் மாறியது. தவறு செய்து விட்டதை போல விழித்தாள். அவனுடன் பேசும் தருணங்களில் அடிக்கடி இதை போல விழிக்கிறாள் என்பதை அவனது மனம் பதிவு செய்து கொண்டது. இது பீச். காருக்குள் இருந்து கடலை பார்க்கிறதை விட இந்த காலை நேரத்தில் காலார மணலில் நடந்து கடலுக்கு பக்கத்தில் போய் நின்று அலையில் காலை நனைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அவன் சொல்ல சொல்ல கடலலை வந்து கால் நனைப்பதைப் போலவே உணர்ந்தாள் பூர்ணிமா. முகம் தெளிய காரை விட்டு இறங்கினாள். அவன் பக்கத்தில் வந்து நின்றாள். திருப்தியாக சிரித்தவனுடன் இணைந்து நடப்பது சுகமான அனுபவமாகத்தான் இருந்தது. கடல் காற்றில் முடி பறந்து முன்னேற்றியில் படிய அதை அலட்சியமாக கோதிவிட்டபடி அவள் முகம் பார்த்தவனின் கம்பீரத்தில் கிறங்கி போனாள். இவன் என் காதலை ஏற்றுக்கொண்டானா, என்னுடையவனா என்று தனக்குள் பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டாள். 2 எட்டுக்கள் தான் வைத்திருப்பார் பூர்ணிமா என்ற அழைப்பில் பதறி போய் சுற்றுமுற்றும் பார்த்தாள். உன்னை இல்லை, இறுக்கமான குரலில் சொன்னான் ரகுவரன். அவளது பதட்டம் அவனுக்கு பிடிக்கவில்லை என்பதில் உதட்டை கடித்து தலையை குனிந்து கொண்டாள். தெரிஞ்சவங்களோன்னு பயந்துட்டேன் முணுமுணுத்தாள். எதற்கு பயம்? சினந்தான் ரகுவரன். பூர்ணிமா பதில் சொல்லவில்லை. கடலலையில் கால் பதிய நின்றாலும் அவன் மனதில் குதூகலம் வரவில்லை. இனிமையான கானத்தின் நடுவே ஸ்வரம் பிசகி விட்டதை போல உணர்ந்தாள். ரகுவரனுக்கும் அதே உணர்வுதான். என்றாலும் அரிதான குறிஞ்சி மலரை போல வாய்த்திருக்கும் அத்தருணத்தின் நொடிகளை இனிப்பாக்கி கொள்ள விரும்பினான். கடல்ல கால் நனைச்சா சிரிக்கணும்னு இப்படி உம்முன்னு இருக்கக்கூடாது என்றான். சடுதியில் முகமலர்ந்து சிரித்தாள் பூர்ணிமா. அவளிடம் சிரிப்பையும் வருத்தத்தையும் அவனால் மட்டுமே கொண்டு வர முடிகிறது என்பதில் மனம் கனிந்தான் ரகுவரன். அவளது சிரிப்பும் வருத்தமும் அவன் வசத்தில் இருக்கின்றனவா? இது எதை உணர்த்துகிறது? அவளது வாழ்க்கை அவன் வசத்தில் உள்ளது என்பதைத்தானே உணர்த்துகிறது. வாழ்வதும் தாழ்வதும் உங்கள் கையிலே. அந்த காலை நேரத்திலும் தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல் சகிதம் கடை போட்டிருந்த தள்ளுவண்டிக்காரனின் வண்டியிலிருந்து எப்பம் ரேடியோ பாடியது. பூர்ணிமாவின் விழிகள் உயர்ந்து ரகுவரனை பார்த்தாள். பாடலின் வரிகளை அவளது பார்வையில் படித்த ரகுவரன் அப்படியே நின்றுவிட்டான். என்ன மாதிரியான அன்பு இது என்ற பிரமிப்பு அவனுள் எழுந்தது. அடிமையாகி அடிமைப்படுத்தும் அன்பு இது. யாதும் நீயே என்று அவனுக்கு யாதுமாவது, அடைக்கலம் நீயே என்று அடைக்கலம் கொடுப்பது. பூர்ணி அவளது கைகளை பற்றினான். என் பிரியத்தை சந்தேகப்படுறீங்க தானே? அவள் விம்மினாள். அவர்களது பாதம் நனைத்த அலை அவர்களை ஒன்று சேர்க்க விளைந்தது போல ஓங்கி அடித்தது. அலையில் தடுமாறியவளை அவன் தாங்கி பிடிக்க தொய்ந்து போன பூங்கொடியாய் அவன் மார்பில் சாய்ந்தாள் பூர்ணிமா. பற்றுக்கோள் தேடிய கொடி போல அவன் கழுத்தை அவளது கரங்கள் வளைத்து கொண்டன. அவன் மார்பில் புதையுண்டிருந்தவளின் முதுகில் அவன் கரங்கள் படிந்து பரவி இறுக்கிக் கொண்டன. எதிர்பாராமல் கிடைத்த அணைப்பில் அவள் விலக முடியாமல் அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். அவளது கூந்தலில் முகம் புதைத்து முகர்ந்து முத்தமிட்டான் ரகுவரன். சிலிர்த்து நடுங்கினாள் பூர்ணிமா. தேறுதல் சொல்வதை போல பறிவுடன் அவள் கூந்தலை வருடி கொடுத்தான். அவனது இறுக்கிய அணைப்பில் அவளும் இறுக்கமான அணைப்புடன் அவனும் அசையாமல் தழுவியபடி அப்படியே நின்றார்கள். ஓங்கி அடித்து அவர்களை ஒன்று சேர்த்த கடலலை அவர்களின் பாதங்களை நனைத்து நகைத்தது. பக்கத்தில் சலசலத்த பேச்சு குரல்கள் கேட்டதில் பூர்ணிமா விலகினாள். ரகுவரன் அவளுடைய விரல்களோடு விரல்களை கோர்த்து இறுக்கி பிடித்து கொண்டான். அவள் விரல்களை உருவிக்கொள்ளவில்லை. அதை கவனித்தவனின் முகத்தில் சொந்தம் வந்தது. டூரிஸ்ட் பஸ் ஒன்று நின்றிருந்தது. அதிலிருந்து இறங்கிய சுற்றுலா பயணிகள் கடலோரம் சென்று நின்று கடலலைகளின் கால் பதித்து விளையாடத் தொடங்கினார்கள். தனிமை கலைந்ததில் பூர்ணிமாவின் மனம் சினுங்கியது. ரகுவரனுடனான தனிமையை அவள் மனம் தேடியது. அவளது முகச்சினுக்கத்தை கண்டு கொண்ட ரகுவரன், லோகு வந்து ஷெட்டை திறக்க நேரமாகும், அதுவரைக்கும் காபி சாப்பிட போகலாமா என்று கேட்டான். ஓ
கண்கள் ஜொலிக்க தலையாட்டிய பூர்ணிமா, வீட்டில் வயிறு ஃபுல்லாக காஃபி டிஃபன் மொக்கிட்டு வந்துட்டேனே என்றாள் குழந்தையாக. வழக்கம் போல அவளது குழந்தைத்தனம் அவனை வசீகரித்தது. காபி தான் சாப்பிடணும்னு கட்டாயம் ஏதும் இருக்கா? ஐஸ்கிரீம் கூட சாப்பிடலாமே என்று சிரித்தான். அப்போ சரி. அவள் சமாதானமானதில் அவனது சிரிப்பு அதிகரித்தது. பிரியத்துடன் அவளது விரல்களை அழுத்தினான். முகம் சிவந்து அவள் தடுமாறியதில் முத்தமிடும் வேகம் வந்தது. இன்னைக்கு இது போதும், பயந்துருவா. அவனை நம்பி வெளியே வந்திருப்பவளை கலவரப்படுத்தி விடக்கூடாது என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். அவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டபடி போனார்கள், பேசினார்கள், தங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்த சந்திப்பு எப்போது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள விரும்பினான் ரகுவரன். அவன் கேட்டபோது தினந்தோறும் சந்திக்க வேண்டுமா என்று மறந்தாள் பூர்ணிமா. அவளுக்கு பிடித்தமில்லை என்றால் வேண்டாம் என்று இலகுவாக அவன் சொல்லிவிட்டதில் அவ்வளவுதானா என்று ஏமாற்றமாய் உணர்ந்தாள். நாளைக்கு ஈவினிங் பீச்சுக்கு வந்துடுவ? தயக்கத்துடன் அவள் கேட்டதில் அவர்களது தினசரி சந்திப்பு உறுதியாகிவிட்டது. அவனுடனான அவளது காதல் வலுப்பெற்றது. நாளைக்கு என்னை பெண் பார்க்க வர்றாங்களாம். ரகுவரனின் முகத்தை பார்க்கும் துணிவின்றி கடலை பார்த்தபடி சொன்னாள் பூர்ணிமா. அவள் எதிர்பார்த்தபடியே என்னது என்று உருமினான் ரகுவரன். நடுநடுங்கி போனாள் பூர்ணிமா. சோர்ந்திருந்த அவளது தோற்றத்தில் தன்னை நிதானப்படுத்தி கொண்ட ரகுவரன் அவளை உறுத்து பார்த்தபடி, உன் சம்மதத்தோடு தானே வர்றாங்களா என்று கேட்டான். அடிபட்டவளாக அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் குற்றச்சாட்டும் மன்றாடலும் கலந்திருந்தன. நீங்களா இப்படி கேட்கிறீங்க? நான் சம்மதித்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அவளது உதடுகள் துடித்தன. நீ மாட்டேன்னு சொல்லியிருந்தா எப்படி அவங்க வருவாங்க? இன்னைக்கு காலையிலே தான் எனக்கு விவரமே தெரியும். அம்மா சொன்னாங்க. என்னிடம் சம்மதம் கேட்கலை, தகவல் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ தான் ஃபைனல் இயர் எக்ஸாமை எழுதி முடிச்சிருக்கேன். உடனே கல்யாணமா? வேணாம், கொஞ்ச நாளாகட்டும்னு சொன்னேன். நல்ல இடத்து சம்மந்தம், திடீர்னு பெண் கேட்டு வரோம்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் வர சொல்லிட்டார். தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறாங்க. என்ன செய்யட்டும்? என்னிடம் கேட்கிறியா? கெட்டிக்காரி தான். இதுக்கு நான் என்ன பதிலை சொல்வேன்னு நினைக்கிற? மேக்கப் பண்ணிக்கிட்டு எவன் முன்னாடியோ ஷோஸ் கேஸ் பொம்மை போல் நிற்கலுன்னு சொல்லி நிற்கிறையா? ரகுவரனின் கடுமையில் துடித்து போய்விட்டாள் பூர்ணிமா. வழி தெரியாமல் பரிதவித்த அவளது தவிப்பில் பல்லை கடித்தபடி யோசித்த ரகுவரன், ஓகே, நீ வீட்டுக்கு போ என்றான் அழுத்தமாக. நாளைக்கு பெண் பார்க்க வர்றாங்களே? பூர்ணிமா தவித்தாள். என்னிடம் சொல்லிட்டல்ல, நான் பார்த்துக்கிறேன். தீர்மானமான அவனது குரலில் அவளுக்கு தைரியம் வரவில்லை. என்றாலும் அலைப்பாய்தல் குறைந்திருந்தது. தளர்ந்த நடையுடன் நடந்தவளை யோசனையுடன் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் ரகுவரன். அவள் காதலிக்கிறாள் என்பதை அவளது குடும்பத்தால் ஜீரணிக்க முடியாது என்று நிதர்சனித்தலில் அவன் மனம் உரைத்திருந்தது. அவளை கேட்காமலே அவளுடைய திருமணத்தை அவர்கள் நிச்சயம் செய்வதற்கு இந்த நம்பிக்கைத்தான் காரணமாக இருந்திருக்க வேண்டும். நாளை உண்மை வெளிப்படும்போது பூர்ணிமாவின் நிலைமை என்னவாகும் என்று நினைத்தவனின் மனம் வருந்தியது. அகல்விளக்கின் சுடர்போல அமைதி கொண்டவள் எதிர்த்து போராடுவாளா? அந்த வலிமை அவளிடம் இருக்குமா? வெகு நேரம் சிந்தித்தபடி கடற்கரையிலேயே உட்கார்ந்திருந்தான் ரகுவரன். கடல் அலைகளை வெறித்து கொண்டிருந்தவனின் மனம் சமணப்படவில்லை. முரட்டுத்தனமான அவனது வாழ்க்கை முறை அவளிடமிருந்து அவனை தள்ளி நிறுத்தும் என்பதில் எல்லளவும் அவனுக்கு சந்தேகமில்லை. அதற்காக அவளை விட்டு கொடுத்து விட முடியுமா? மனதுக்குள் கொந்தளித்தான். கடந்து வந்த காலத்தின் குருதி சுவடுகளை அவனால் மாற்றியமைத்துவிட முடிந்தது. சின்னஞ்சிறு வயதில் அவனை அனாதையாய் நிற்க வைத்த விதியை நினைத்து தொய்ந்து போகாமல் வாழ்க்கையை எதிர்கொண்டு போராடி ஜெயிக்க முடிந்தது. அவன் நினைத்தால் பூர்ணிமாவின் வீடு புகுந்து தூக்கி வந்து அவள் கழுத்தில் தாலியை கட்டி வாழ்ந்துவிட முடியும். அந்த சூழலின் வேகத்தை அவளால் தாங்க முடியுமா? தென்றல் காற்றின் சிறு வேகத்தை கூட தாங்க முடியாத அகல்விளக்கு அவள். அவளிடமா சூறாவளி காற்றின் வேகத்தை காட்டுவது? எது எப்படி இருந்தாலும் மறுநாள் மாலையில் பூர்ணிமாவை பெண் பார்க்க வருவதற்கு முன்னால் அவள் மனதில் ரகுவரன் தான் இருக்கிறான் என்பதை அவள் குடும்பத்தாருக்கு உணர்த்திவிட வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தான் ரகுவரன். அவள் அஞ்சும் தன்மையுடன் அகல்விளக்கின் சுடராக இருக்கலாம். அவன் சூறாவளி, சுழன்றடிப்பான். அவனை காதலிப்பவளை விட்டு கொடுப்பதாக இருந்தாலும் அதை சொல்லிவிட்டுத்தான் செய்வான். இரவில் பலத்த சிந்தனைகளுடன் இருந்த ரகுவரன் விடிந்ததும் குளித்து உடைமாற்றி எதிர் வீட்டுக்கு கிளம்பிவிட்டான். கையில் பழங்களும் பூவும் அடங்கிய வலைப்பை. பூர்ணிமாவின் வீட்டை அணுகும்போதே அவன் பார்வை உயர்ந்து பால்கனியை பார்த்தது. அங்கே அவனது வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள் பூர்ணிமா. அவனுக்காக அவள் காத்திருந்ததில் மனம் நெகிழ்ந்தான். இரவில் உறங்கி இருப்பாளா
என்று யோசித்தான். இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. உறக்கமில்லாத இமைகள் வீங்கி இருப்பதை கண்டவனின் மனம் இறக்கப்பட்டது. என்னால் தானே வேதனை கொண்டான். கேட்டை திறந்து போர்ட்டிகோவை நெருங்கியவனை தோட்டத்தில் நின்றிருந்த விஸ்வநாதன் புதிராக பார்த்தார். இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான்? அவன் கையில் இருந்த வலைப்பையின் மீது அவன் பார்வை படிந்தது. வணக்கம். ரகுவரன் கரம் குவித்தான். பண்பாடு குறையாத விஸ்வநாதனால் பதிலுக்கு வணக்கம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. வணக்கம். என்ன விஷயம்? நறுக்கென கேட்டார். எதற்காக என் வீட்டு பக்கம் வந்திருக்கிறாய் என்று கேட்காமல் கேட்ட அந்த கேள்வியை பொருட்படுத்தாமல் உங்ககிட்ட பேசணும் என்றான் ரகுவரன். என்ன பேச வேண்டும் என்ற கேள்வியை போர்ட்டிகோவில் நிற்க வைத்து கேட்பது நாகரிகமில்லை என்று விஸ்வநாதனுக்கு தோன்றியது. வாங்க என்றபடி வீட்டுக்கு படியேறினார். ஈவினிங்குக்கு என்ன மெனுன்னு சொல்லிக்கிட்டீங்களா? ஹோட்டலில் இருந்து வரவழைச்சிடலாம். அம்மா பாவம், கெஸ்டுடன் உட்கார்ந்து பேச முடியாமல் கிச்சனில் சிரமப்பட வேண்டாமே என்று சொன்னபடி எதிரில் வந்த பூபாலன் ரகுவரனை கண்டது முகமாறினான். என்னப்பா? விஸ்வநாதனிடம் அதட்டலாக கேட்டான். ஏதோ பேசணும்னு சொல்கிறாரு பூபாலா, என்னன்னு கேட்கலாம்னு தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கேன் என்றார் விஸ்வநாதன். அதை வாசலிலே கேட்டு அழியனுப்பி வைக்க வேண்டியது தானே, வீட்டுக்குள்ளே வரணுமா? கடுமையாக கேட்டான் பூபாலன். மாடிப்படிகளில் வேகமாக இறங்கி கொண்டிருந்த பூர்ணிமா அதிர்ந்து விட்டாள். அவளுடைய ரகுவரனுக்கு கிடைத்த மரியாதையான வரவேற்பில் அவளுக்கு அழுகையாய் வந்தது. ஆசாவுடன் ஹாலுக்கு வந்த ஆனந்தி அங்கே நிலவிய சூழலை கண்டது. நிற்பதா உள்ளே போவதா என்று தெரியாமல் திகைத்து நின்றாள். மகன் மெனு கேட்க போனானே, அதற்கு கணவர் என்ன பதிலை சொல்லப் போகிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக ஹாலுக்கு வந்த பாகீரதி இங்கே என்னதான் நடக்குது என்று குழம்பி போனாள். தப்பு பூபாலா, அது நாகரிகமில்லை. வீடு தேடி வந்தவர்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வைத்து தான் பேசணும். மகனை கண்டித்து விட்டு ரகுவரனை பார்த்த விஸ்வநாதன் உட்காருங்க என்றார். வலைப்பையில் வைத்திருந்த சில்வர் தாம்பாளத்தில் பல வகைகளை பரத்தி காலில் இருந்த டீப்பாயில் வைத்துவிட்டு மெதுவாக கைகூப்பி விட்டு உட்கார்ந்தான் ரகுவரன். பூர்ணிமாவை தவிர மற்றவர்களின் முகங்கள் மாறின. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். மற்றவர்களை விழி சமிஞ்சையால் கட்டுப்படுத்திய விஸ்வநாதன் முதலாக வீட்டுக்கு வர்றதினாலே பழங்களை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கீங்க போல, ஃபார்மாலிட்டி தெரிஞ்சிருக்கு என்று சொன்னார். ஃபார்மாலிட்டி தாங்க, வெறும் ஃபார்மாலிட்டி இல்லை, உங்கள் மகளை பெண் கேட்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கும் ஃபார்மாலிட்டி, நிதானமாக சொன்னான் ரகுவரன். என்னடா சொன்ன? டீப்பாயை பூபாலன் ஓங்கி உதைத்த உதையில் பழத்தட்டு பறந்தது. பழங்கள் ஹால் முழுவதும் சிதறி விழுந்தன. பயந்து போன ஆசா ஆனந்தியின் கழுத்தை கட்டி கொண்டு அழுகை ஆரம்பித்தார். பாகிரதிக்கு மயக்கமே வந்துவிட்டது. யார் வீட்டு பெண்ணை யார் பெண் கேட்பது? போலீஸ் ஆபீசரோட தங்கையை ரவுடி பெண் கேட்கிறதா? எவ்வளவு தைரியமே தான் என் தங்கையை பெண் கேட்டு வருவ? பூபாலன் ரகுவரனின் மீது பாய்ந்து சட்டை காலரை கொத்தாக பிடித்து விட்டான். அவசரமாக ஊடை புகழ்ந்து மகனை விலக்கிவிட்ட விஸ்வநாதன் மாடிப்படிகளில் நின்றிருந்த பூர்ணிமாவை பார்த்தார். அவரது பார்வை அவளை ஊடுருவியது. பூர்ணிமாவின் மருண்ட விழிகளில் பயம் இருந்தது, பதட்டம் இருந்தது, தவிப்பு இருந்தது, மன்றாடல் இருந்தது. ஆனால் ரகுவரன் இப்படி பெண் கேட்டு விட்டானே என்ற அதிர்ச்சி மட்டும் இல்லை. விஸ்வநாதன் அதைத்தான் கவனித்தார். எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் ரகுவரன் பூர்ணிமாவை பெண் கேட்டு வந்துவிட மாட்டான் என்று அவர் யூகித்தார். ரகுவரனின் மீது ரவுடி என்ற முத்திரை குத்தப்பட்டிருந்தாலும் மற்றவர்களை துன்புறுத்தும் ரவுடியாகவோ பெண்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளும் ரவுடியாகவோ அவன் சித்தரிக்கப்பட்டிருக்கவில்லை. மாறாக வேலைக்கார பெண்ணை காப்பாற்றி அவரிடம் வாலாட்டியவனை மிதியென மிதித்து துவைத்து பிழிந்திருக்கிறான். அதற்காக எது வந்தாலும் எதிர்த்து நிற்பேன் என சவால் விட்டான். நியாயத்துக்காக குரல் உயர்த்துபவன் ரகுவரன். மற்றவர்கள் சொல்வது தவறு என்று தோன்றிவிட்டால் தட்டி கேட்காமல் இருக்க மாட்டான். மற்றபடி மற்றவர்களின் விவகாரங்களில் அனாவசியமாக மூக்கை நுழைக்காதவன். அதி முக்கியமாக பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காதவன் அந்த ரகுவரன். பழத்தட்டோடு பூர்ணிமாவை பெண் கேட்க வந்திருக்கிறான் என்றால் அதன் பின்னணி எதுவாக இருக்கக்கூடும் என்று புரிந்து கொள்ள முடியாத முட்டாளா விஸ்வநாதன்? என் மகளா? அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மென்மையே உருவான பூர்ணிமா வன்மையின் வடிவமான ரகுவரனை காதலிக்கிறாளா? அவர் மகளின் மனதில் காதல் வரும், அதுவும் முரட்டு ரகுவரனின் மீது வந்து தொலைக்கும் என்பதை நம்ப முடியாமல் திகைத்து நின்றுவிட்டாள். பொறு பூபாலா. தந்தையினின் அதட்டலில் தேங்கி நின்ற பூபாலனின் பார்வையில் கொலைவெறி இருந்தது. அவனுடைய தங்கையை ரகுவரன் பெண் கேட்டு வந்துவிட்டானே என்ற கோபக்கனல் தெரித்தது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக ரகுவரன் வெகு அமைதியாக நின்றிருந்தான்.
பூர்ணிமாவின் மன்றாடலான பார்வைக்கு இமைகளை மூடித்தான் எதுவும் செய்ய மாட்டேன் என்ற உத்தரவாதத்தை அளித்து கொண்டிருந்தான். இத்தனை நாளாக நம்ம வீடு இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பாத ஒருத்தன் திடீர்னு பெண் கேட்டு வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்னு நீ யோசிக்க பார்க்கணும்டா. விஸ்வநாதன் அறிவுறுத்தியதில் பூபாலன் கொதித்து விட்டான். எவனோ ஒருத்தன் வழியில் போகிற வழிபோக்கன் என் தங்கச்சியை வர்றப்ப பார்த்துட்டு ஆசைப்பட்டு பெண் கேட்க வந்துட்டா என்ன அர்த்தம்னு நான் யோசித்து பார்க்கணுமாப்பா? இவனுக்கு திமிர்னு அர்த்தம்ப்பா. இவன் ஆடுற ஆட்டத்தை எதிர்க்க அப்பார்ட்மெண்ட்காரங்க வேணும்னா விரலை சுவைச்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நான் அப்படி இருக்க மாட்டேன். துவைச்சி பிழிஞ்சு தோரணம் கட்டி தொங்க போட்டு விடுவேன். அவசரப்பட்டுடாயே. அதுக்கு முன்னாலே பூர்ணிமா கிட்டே ஒரு வார்த்தை கேளு, அதான் நியாயம். என்னப்பா பேசுகிறீங்க? எவனோ ஒருத்தவன் வீடு வரைக்கும் பெண் கேட்டு வந்துட்டான்னு என் தங்கைக்கிட்ட நான் கேள்வி கேட்டுக்கணுமா? அவள் பத்தரை மாத்து தங்கம்ப்பா. இல்லைன்னு நான் சொல்லலையே. காதலிச்சா பத்தரை மாத்து தங்கம் பித்தளையாக மாறிடாது பூபாலா. இவ்வளவு பிரச்சனையும் பூர்ணிமாவோட கண் முன்னால் தானே நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தனை நாளாக யாரோ எவரன்னு இருந்தவன் இன்னைக்கு ஏன் விழுந்ததும் விடியாத இந்த காலை நேரத்தில் பெண் கேட்டு வந்திருக்கான்? ஒன்று நினைவில் வை பூபாலா. சாயங்காலம் பூர்ணிமாவை பெண் பார்க்க நம்ம சொந்தக்காரங்க வர்றதா இருக்காங்க. அப்பா தந்தை மகனின் பார்வைகள் சந்தித்து கொண்டன. பூர்ணிமா தான் அந்த தகவலை சொல்லி ரகுவரனை பெண் வர சொல்லி இருக்க வேண்டும் என்று செய்தியை விஸ்வநாதனின் பார்வையில் கொண்டான் பூபாலன். அப்படியும் இருக்குமோ என்ற மகளின் திடுக்கிடலுக்கு ஆம் என்ற பதில் சொல்லும் விதமாக இமைகளை மூடி திறந்தார் விஸ்வநாதன். பூர்ணிமாவின் பக்கம் திரும்பினான் பூபாலன். சிவந்திருந்த தமையனின் விழிகளை பார்க்க முடியாமல் நடுநடுங்கி விட்டாள் பூர்ணிமா. அனிச்சையாக அவளது விழிகள் கண்ணீரை சுரந்தன. தாரை தாரையாக வழிந்த கண்ணீர் கோடுகள் கன்னங்களை நனைத்ததில் முகம் முழுவதும் ஈரமாக இரு கரங்களையும் குவித்து விட்ட பூர்ணிமா என்னை மன்னிச்சிருந்தா என்று கதறி அழுதாள். பூபாலனின் அதிர்ந்த தோற்றத்தை அவளால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. என் தங்கையா காதலித்திருக்கிறாள் என்ற தமையனின் அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் மாடிப்படியில் சரிந்து உட்கார்ந்து உள்ளங்கையில் முகத்தை புதைத்து கொண்டாள். இத்துடன் அகல்விளக்கு கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் அகல்விளக்கை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா?